எங்க வீட்ல விஜய் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட காவேரியுமே இங்க விஜயை பத்தி விசாரிக்கிறதுக்காக டைரக்டா மாமி கிட்ட இறங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மாமியுமே காவேரியை பார்த்துட்டு, எதுக்குமா நீ அந்த தம்பியை தேடுற, என்ன மறுபடியுமே அந்த தம்பியை கண்டுபிடிச்சு சண்டை போடலாம் ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிட்ட கேட்கறாங்க. காவேரியுமே அப்படிலாம் இல்ல, சும்மா அவர்கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் மாமியுமே இங்க விஜய்க்கு ஒரு பக்காவான ஸ்கெட்ச் வச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பொண்ணை இங்க விஜய் கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு இருக்கு. அந்த முடிவை இந்த பக்கம் காவேரி கிட்ட சொல்றாங்க. ஆனா காவேரியுமே என்ன சொல்றீங்க, ஏற்கனவே அவருக்கு தான் கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்க உங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மாமியுமே இந்த பக்கம் வந்து காவேரியை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அந்த பொண்ணு தான் சரியில்லையே, அந்த பொண்ணு தான் இந்த பையனை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம விட்டுட்டு போயிட்டா, அப்புறம் எதுக்காக விஜய் மட்டும் ஓகேன்னு சொன்னான்னா அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு மறுபடியும் எங்க சொந்தக்கார பொண்ணை அவன் ஆசைக்கேத்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி எங்க மாமி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் காவேரிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, இந்த மாமி இவ்வளவு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மாமியை எப்படியாவது பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, மாமி நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவர் ரொம்பவே பயங்கரமான ஆளு, அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பணக்காரர் அப்படி இருக்க மாட்டாங்க, இதுவங்கெல்லாம் பணக்காரர் ரவுடிங்க மாதிரி, நீங்க விஜயை முழுசா இன்னும் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி இங்க விஜயை பத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாமிக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே திணறி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த மாமாவுமே இந்த பக்கம் மறுபடியும் விஜயை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே விஜயை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க விஜயுமே வந்துடுறாரு. விஜய் உள்ள வரத்தை பார்த்தோன்னே இங்க காவேரிக்கு தூக்கி வாரி போடுறது. ஐயோ வந்துட்டாரா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா மாட்டிக்கவுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போக பாக்குறாங்க. ஆனா மாமியுமே போயிட்டு இருக்க காவேரியை நிறுத்தி இந்த பக்கம் விஜய் கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னல, இப்பயே சாரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயுமே சாரியா எதுக்காக அப்படின்ற மாதிரி இங்க மாமி கிட்ட கேட்கறாங்க. அப்பதான் மாமி வந்து, இல்லப்பா உங்ககிட்ட நிறைய சண்டை போட்டிருக்காங்கல்ல, அதுக்காக இதுக்கு மேல உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் சாரி கேட்கறேன்னு இந்த பொண்ணு சொல்லுச்சு, சரி அதனால தான் சாரி கேட்க சொன்னு வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவேரியுமே இங்க சாரியும் சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு எங்க மாமியுமே விஜய் கிட்ட, விஜய் உங்ககிட்ட வந்து நான் ஒரு விஷயத்த கேட்கறேன், நீ எனக்காக அதை ஒத்துக்குவியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே விஜயுமே சொல்லுங்க மாமி அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவங்களுமே அவங்களோட மனசுல வச்சிருக்க விஷயத்த ரொம்பவே ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட விஜயுமே ஓகே மாமி இது செம ஐடியாவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட காவேரிக்கு பயங்கர கடுப்பாகுது. அட பாவி, என்னடா இது, நேத்து தான் ஃபுல்லா பேசிட்டு இருந்த, அதுக்குள்ள என்னடா இப்படி மாறிட்டே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி எதுவும் பேசாம அங்கிருந்து கொஞ்சம் கோபத்தோட கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயுமே மாமி கிட்ட, இல்ல மாமி அப்படிலாம் வேண்டாம், என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ரொம்பவே தெளிவா மாமி கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மாமியுமே, அப்படியாப்பா சரி சரி, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கல, அதனாலதான், ஏன்னா உன்ன மாதிரி நல்ல பையன்லாம் கஷ்டப்படக்கூடாதுப்பா, எதுக்காக உன் மனைவி உன்னை புரிஞ்சுக்காம இருக்கா, சரி விடு, உன் நல்ல மனசை கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உன் கூட வந்துருவா அப்படின்ற மாதிரி இங்க மாமியுமே விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயுமே, கண்டிப்பா மாமி என்ன தேடி அவ என் கூட வந்துருவா அப்படின்ற மாதிரி அவரு நம்பிக்கையோட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க நிவினோட வீட்டுல இங்க யமுனாவுமே நிவின் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிவின் வந்து ரொம்பவே வர லேட் பண்றாரு. அவங்களுமே இந்த பக்கம் அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணி இங்க டைனிங் டேபிள்ல தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நிவினுமே வராரு. நிவின் வந்ததை பார்த்துட்டு யமுனாமே ஓடி போயிட்டு, வாங்க நீங்க இன்னும் சாப்பிடல, வாங்க ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா நிவினுமே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, நான் வெளியில போயிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு இங்க யமுனாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நிவின் இன்னுமே நம்மளை புரிஞ்சுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவங்க மட்டும் தனியா போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிவினுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில வராரு. வந்துட்டு இந்த பக்கம் வந்து யமுனாவை பாக்குறப்போ யமுனாவுமே இங்க தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்துல போன நிவினுமே, என்னாச்சு யமுனா நீ இன்னும் சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லங்க நீங்க வந்தாலும் சாப்பிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணேன், சரி நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்கல்ல, அதனாலதான் நான் சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நிவினுமே, இங்க பாரு யமுனா, எனக்காக நீ வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, நான் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், நீ உனக்கு விருப்பப்பட்ட டைம்ல சாப்பிடு, உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா யமுனாவுமே சாப்பிட்டுக்கிட்டு, இல்லங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக தான் உங்களுக்காகவே என்ன மாத்திக்கணுங்கிறதுக்கு தான் நானுமே என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க நிவினுக்குமே கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம யமுனாவை விரும்பலனாலும் யமுனா ரொம்பவே நம்ம மேல ஆசை வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசிட்டு அங்க நிவினுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா நிவின் கிளம்பின அடுத்த செகண்ட் இங்க நிவினோட அம்மா அங்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாம யமுனா சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாரு நீ என்னதான் நாடகம் போட்டு என் பையனோட மனசை மாத்த பார்த்தாலும் சரி, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது, என் பையன் எப்பவுமே உன்னை விரும்ப மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்க யமுனாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. அப்ப யமுனாவுமே தன்னோட அம்மா பேசினதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி எங்களை விட்டுட்டு நீ போறல, நீ பாரு போற இடங்கள்ல போய் நீ கஷ்டப்பட்டு எங்களோட அருமையை அப்பதான் நீ புரிஞ்சுக்குவ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட சாரதா திட்டி இருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு இங்க யமுனா ரொம்பவே ஃபீல் பண்ணி லைட்டா அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை அப்படியே வந்து இக்னோர் பண்ணிட்டு அவங்க எப்பவும் போல அவங்க படிக்கிற வேலையை கண்டினியூ பண்ண
பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது அவங்க அம்மா சொன்ன மாதிரி நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஒர்க் வாங்கணும், சொல்லப்போனா ஒரு நல்ல வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட இங்க யமுனாவுமே செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க நிவினுக்குமே யமுனாவோட செயல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள யமுனாவை ஈர்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவருமே கொஞ்சம் கொஞ்சமா யமுனாவை விரும்ப ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே மேல போறாங்க. ஆனா விஜய் தன்னோட ரூமை போய் திறக்கிறதுக்குள்ளேயே இங்க காவேரி விஜய் கிட்ட போயிட்டு ரொம்ப கோபத்தோட, என்னது என்ன நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்க விஜயோட முதுகுல நங்குன்னு ஒரு குத்து குத்துறாங்க. ஆனா விஜயுமே நான் சும்மா சொன்ன காவேரி, எதுக்கு நீ இப்படி கோவப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க காவேரியுமே, இல்ல நீங்க சும்மா கூட அப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் சொல்லுவீங்களா, அப்ப உங்க மனசுல இல்லாம நீங்க எப்படி சும்மா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வெளியில நின்று விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வந்து காவேரி விஜய் கிட்ட ரொம்ப பொசிசிவோட சண்டை போட்டு இருக்க விஷயத்த இந்த பக்கம் வந்து வீட்டுக்குள்ள இருந்து இங்க கங்காவுமே பாக்குறாங்க. அவங்களுமே இந்த பக்கம் காவேரியும் விஜயும் ரொம்பவே அந்யோன்யமா பேசிக்கிற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு, அப்பனா காவேரி இன்னுமே வந்து விஜய் கூட சேரணும்னு ஆசைப்பட்டு இருக்கா, இப்ப அம்மாக்காக மட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க காவேரி விஷயத்த கொஞ்ச நாளைக்கு நம்ம மூடி மறைச்சிருவோம், அவ விருப்பப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த விஷயத்த வேற யாருக்குமே தெரியாம மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் குமரன்ட்ட மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நைட்டு குமரன்ட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசி வைக்கிறாங்க. ஆனா குமரனுமே, இங்க பாரு கங்கா, கண்டிப்பா நம்ம எப்படினாலும் காவேரியோட லைஃபை காப்பாற்றணும்னா அதை நம்ம விஜய் கூட அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா மட்டும்தான் வேலைக்காகும். அதனால சொல்றேன், இப்ப காவேரி இந்த மாதிரி பண்ணானா நீ அதை ஃப்ரீயா விட்டுரு, கண்டுக்காத. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இந்த விஷயத்த பார்த்து ஏதாவது சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா நீ உங்க அம்மாவை மட்டும் சமாதானப்படுத்த பாரு. ஆனா காவேரி பண்ற விஷயங்கள் எல்லாமே சரியா தான் இருக்கு. விஜயுமே ரொம்பவே நல்லவர் தான், நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். அவர் இதுக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட்டை வச்சு தான் நம்ம அவரை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ அவர் சுத்தமாவே மாறிட்டாரு. நான் நிவின் கிட்டேயுமே போய் பேசி பார்த்தேன். நிவின் ரொம்பவே தெளிவா சொல்றான், விஜய் இப்போ சுத்தமா மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாம காவேரி மேல ரொம்பவே விருப்பத்தோட இருக்காரு அப்படிங்கிறத அவனும் எனக்கு கிளியர் கட்டா சொல்லிட்டான் அப்படின்ட்டு அவங்களும் அந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே தெளிவா கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது கிட்ட கங்காவுமே, சரிங்க இதுக்கு மேல பாத்துக்கிற விடுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் இங்க காவேரி விஜயம் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு அம்மா கிட்ட எப்படி எல்லாம் பரிந்துரை பண்ணி பேச முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இங்க பொறுப்பை கையில் எடுத்துக்கிறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் காலையில எல்லாருமே எந்திச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நர்மதாவையுமே இந்த பக்கம் நீ எந்திரிமா, நீ சீக்கிரம் கிளம்பு, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நர்மதா ரொம்பவே டயர்டா இருக்காங்க. அவங்களுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம பொறுமையா எந்திரிச்சு வெளியில வராங்க. வந்த உடனே இந்த பக்கம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு அவங்களுக்கு இங்க அடிவேறி வலிக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க உடனே இங்க கங்காவை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அக்கா இங்க வாக்கா, இங்க வா அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தோட கூப்பிடுறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து கங்காவுமே பதறி போயிட்டு, என்ன நர்மதா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே நர்மதா அக்கா வாக்கா அப்படின்ற மாதிரி இங்க கங்காவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே உள்ள போறாங்க. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த நர்மதாவுமே ரொம்பவே வந்து சத்தத்தோட அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுமே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி விடு சுமாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து வெளியில வராங்க. ஆனா வெளியில வந்த உடனே இந்த பக்கம் வந்து சாரதாவுமே, என்னாச்சு என்னாச்சு, அவ எதுக்காக உள்ள சத்தம் போட்டு அலறா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் கங்காவுமே, அம்மா நல்ல விஷயம் தான்மா, இந்த மாதிரி வந்து நர்மதா வயசுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. குமரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் இங்க சாரதாவுமே, இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே நர்மதாவை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. சொல்ல போனா இங்க நர்மதாவுமே ரொம்பவே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் காம் பண்ணி இவங்களுமே கொஞ்சம் அந்த விஷயத்த கொஞ்சம் இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் குமரன் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. அதே நேரம் காவேரியுமே, பரவாயில்ல இந்த மாதிரி எங்க வீட்டுல அடுத்த ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.